சரி, உடனே டாபிக் வந்துடலாங்க. இப்போ அந்த சுவாரஸ்யமான விஷயம்லாம் சொல்லலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை தான் இப்போ பேச போகிறோம். அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு டிஎன்இபியில் தான் இருக்கார். அவருக்கு மியூச்சுவல் ஃபண்டில் போடப்படி அதை சொல்லிகிட்டே இருந்தேன். அவரும் அப்புறம் என்னை நம்பி போட்டார். போட்டுட்டு கடைசியாக என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்டில் 1 லட்சம் லப்சம் போட்டார். கடைசியில் பார்த்தா அந்த நிஃப்டி வந்து வெறும் 24/3/2020 பார்த்தீங்கன்னா 7500 வந்துருச்சு நிஃப்டி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாயில் 60,000 ரூபா காணாமல் போயிடுச்சு. 40,000 ரூபா தான் இருந்தது. அப்போ வந்து என்கிட்ட வந்து கேட்டார், இது மாதிரி 60% போயிடுச்சு, என்னப்பா பண்ணுறதுன்ட்டு. நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம், கண்டிப்பாக ஒரு 6 மாதத்தில் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடும். ஏன்னா நம்ம நாடு வந்து பொருளாதாரத்தில் நல்ல நாடாக இருக்குது, வளர்ந்து வந்துட்டு இருக்க நாடாக இருக்குது. அதனால் மேலே வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் ஞாபகம் வச்சுங்க நண்பர்களே, உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய டைம் அதுதான். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய டைம் எதுனா, மார்க்கெட்டு தலைகளாக கமுறுது பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் மேலும் மேலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து அவரிடம் சொல்லிட்டேன், நிஃப்டி என்பது மேல் நோக்கி போகிறது தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்பயுமே அது மேல் நோக்கி தான் போவோம், இதை மனசுலேயும் நோட்லேயும் குறித்து வச்சிங்க அப்படின்னா. நிஃப்டி வந்து அப்புறம் வந்து 6 மாதத்தில் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஒரு 12,000 பாயிண்ட் வந்துருச்சு. அவர் போட்ட அமௌண்ட் வந்துருச்சு. அதுக்கு மேலே 24/1/2021 நிஃப்டி ஏறக்குறைய அடுத்த 3 மாதத்தில் 14,500. அந்த கொரோனா பீரியடில் இறங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா 14,500 வந்துருச்சு. 7,500 எங்கே இருக்குது, 14,500 நிஃப்டி எங்கே இருக்குது. 9 மாதத்தில் ரெக்கவர் ஆகி அதோட மேலே போயிடுச்சு, 20% மேலே போயிடுச்சு. உடனே அவர் அமௌண்ட் இப்போ அசல் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தான். ஆனால் இப்போ அது 1,31,000, அதாவது 2,31,000 வளர்ந்துருச்சு. இவ்வளோ தான் மியூச்சுவல் ஃபண்டு. இது உங்களுக்கு இனிமேல் இன்றையிலேருந்தே ஆரம்பிங்க. இது உங்களுக்கு இனிமேல் ஒரு பொற்காலம். அப்புறம் இன்னொரு நண்பர், அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுங்க செல்வந்தர் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து ஃபேர் பிளாக்கு இதை பண்ணிகிட்ருக்காரு. சரி, ரைட்டு, நான் பண்ணுறேங்க அப்படின்னாரு. அவருக்கு ஒரு ஆக்சிஸ் பேங்கில் கூட்டிகிட்டு போய் நானே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு, இது மாதிரி ஒரு அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு 5 லட்ச ரூபா போடுறேங்கன்னு. அப்படி சரி 5 லட்ச ரூபா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அந்த இதில் அக்கௌண்ட்டில் போட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் போட்டு வந்தார். அப்புறம் போட்டுட்டு வந்தோடனே அப்புறம் நான் இந்த ஆக்சிஸ் மொபைல் ஆப்பை இறக்கி கொடுத்துட்டேன், டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டு அந்த மெத்தட் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டேன். இப்படி போடுங்க, இது மாதிரி போடுங்க. அவங்க 5 லட்சத்தை 10ஆக பிரித்து நானே ஃபண்டு செலக்ட் பண்ணி அவருக்கு போட்டு கொடுத்துட்டேன். இப்போ வந்து அது இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் எடுப்பார். இப்போ இல்லை, 1.5 வருஷம் தான் ஆயிருக்கு. இன்னும் 15 வருஷம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணார்னா, அவருடைய இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 18 மாதத்தில் ஒரு 30% வளர்ந்துருக்குது மொத்தமாக. அப்புறம் வந்து எனக்கே தெரியாமல் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம். அவர் எனக்கே தெரியாமல் அப்புறம் ஒரு 10,000 ரூபா இப்போ மாதம் எஸ்ஐபியில் அவரே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றாரு. அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் சொன்னார், உங்களுக்கு கேட்காம பண்ணிட்டேன் அப்படின்னு. நல்ல விஷயம் தானே, அதை போய் என்கிட்ட கேட்க வேணாம். நீங்கள் இது மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்ண மூலமாக தான் நீங்கள் செல்வந்தராக முடியும். ஏன்னா அன்னன்னைக்கு அவர் பார்க்குறாரு, அப்டேட் பார்க்குறாரு, இதை வந்து ஷேர் ஏறிட்டு இருக்கிறது பார்க்குறாரு, அதாவது மியூச்சுவல் ஃபண்டனுடைய என்ஏவி ஏறிட்டு இருக்கிறது பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கே பிடிச்சி போய் இன்னும் ஒரு 10,000 ரூபா 2 ஃபண்டில் 5,000 போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றாரு. அவர் சீக்கிரம் செல்வந்தர் ஆகிடுவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு நண்பர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அவர் வந்து ஆக்சிஸ் லார்ஜ் கேப் ஃபண்டில் போட்டு விட்டார். ஒரு 15,000 ரூபா போடுறேன்னாரு. 3ஆக பிரித்து போடுங்க அப்படின்லாம் ஃபண்டு நம்மளாம் எழுதி கொடுத்துருந்தேன். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரே அமௌண்ட்டாக போட்டார். அதில் ஒரு லாக்கிங் பீரியடுன்னு அதில் இருக்குது. லார்ஜ் கேப்லாம் ஒரு 3 வருஷம் லாக்கிங் பீரியட் இருந்தாலும் அவர் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சு தான் எடுக்க போகிறாரு. அப்புறம் அவர் கொரோனா பீரியட்லாம் நிறைய குறைஞ்சிது. அப்பயும் அவர் கேட்டார், கண்டிப்பாக கொரோனா பீரியடில் குறைஞ்சதுனால நீங்கள் வந்து பயந்து வேணாம், அது ஒன்றும் உங்களுக்கு பெருசாக இதாகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மார்க்கெட்டு ஏறி இறங்கக்கூடியது தான், கடலால் மாதிரி ஏறி இறங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இறங்கும். எவ்வளோ சீக்கிரத்தில் இறங்குதோ அவ்வளோ வேகத்தில் ஒரு 6 மாதத்தில் ரெக்கவர் ஆகிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்புறம் அதே மாதிரி அவருக்கும் ரெக்கவர் ஆகிடுச்சு. ரெக்கவர் ஆகிட்டு இது மாதிரி பரவாயில்லைங்க, நம்ம நன்றிங்க
அப்படிங்கிற மாதிரி அவருடைய இது ஆப்லேயே இறக்கி அவரும் பார்த்துட்டு இருக்காரு. அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாவே மைனஸில் இருக்காது. 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாவே ஏறக்குறைய ஒரு 18% இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டு எவ்வளோ சீக்கிரம் இறங்குது. இப்போ 7500 நிஃப்டி இறங்கிச்சு. கடைசியில் என்னாச்சு, 12,000லேருந்து 7500 இறங்கினோடனே அடுத்த 6 மாதத்தில் என்னாச்சு, அந்த 12,000க்கு போயிடுச்சு. அதுக்கு மேலே 3 மாதத்தில் வந்து 14,500 போயிடுச்சு. அதனால் ஒரு 5-6 டைம் இந்த மாதிரி கிராக் ஆகிருக்கு. கிராக் ஆனாலும் உடனே மார்க்கெட்டு இறங்கி கடல் அலை மாதிரி ஏறிட்டே தான் இருக்கும். அதனால் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து சந்தை அபாயத்திற்கு உட்பட்டது, ஏற்ற இறக்கத்தினுடைய அபாயத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறத நம்ம வந்து அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் பணத்துக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுனால அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து அதனால நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இருக்கிற இதெல்லாம் நான் சொல்கிறேன், எப்படி ஏறுது, எப்படி இறங்குது. நாம் அந்த டைமில் எப்படி ஒரு பேஷண்ட் எப்படி இருப்பார், பேஷண்ட் உடம்பு சொல்லாமல் கட்டில் பொறுத்துட்டு இருக்காரு எப்படி இருப்பார், ஒன்றும் செயல்பட முடியாது, எதுவுமே ஏஞ்சாந்தானே போக முடியாது. அந்த மாதிரி நம்ம ஒரு பேஷண்ட் மாதிரி இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பாஸ் யாரில் பண்ணாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணிட்டாலும் ஒரு பேஷண்ட் மாதிரி இருக்கணும். பேஷண்ட் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி செயல்படாமல் இருக்கணும். செயல்படாமல் இருக்கும் போது தான் உங்கள் பணம் மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு நானும் சரியாக பார்க்க கூட மாட்டேன். ஏதோ வாரத்தில் ஒரு நாள் அப்படியே பார்ப்பேன். ஏன்னா அதை வந்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் போட்டிருக்கேன். அதனால் நான் அதை பெருசாக இது பண்ணிக்கிறதில்ல. அந்த மாதிரி நீங்களும் ஒரு முடிவெடுங்க, கண்டிப்பாக ஒரு செல்வந்தர் ஆகிடுங்க. அதே சமயத்தில் நிஃப்டி இறங்கும் போது நீங்கள் வந்து லம்சமாக உடனே முதலீடு பண்ணணும். இருக்கிற பணத்தை எவ்வளோ இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். போட உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோ வந்து ஏறிட்டே இருக்கும். எதுவுமே இந்த 3ஆக பிரித்து போடுங்க. அதுலேயே வந்து லார்ஜ் கேப்பில் தான் அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கும். ஃப்ளெக்ஸி கேப்பு, ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு, டெக்னாலஜி ஃபண்டு, இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அதனால் லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்புலாம் அந்த மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் இந்த 3ஆக பிரித்து போடுங்க. எதை போட்டாலும் இந்த 3ஆக பிரித்து போட்டிங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒன்று ஏறினாலும் ஒன்று இறங்கினாலும் ஒன்று ஏறும், ஒன்று ஏறினாலும் ஒன்று இதாகும். அப்போ வந்து ஈக்குவலாக உங்களுடைய இது வந்து உங்களுடைய செல்வம் வந்து ஈக்குவலாக வந்துட்டுருக்கும். அதனால் நீங்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டு முதலீடு ஒன்று தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். அந்த முதலீடு எப்படி பண்ணுறது, உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் மேலும் உங்களுடைய பிஸ்னஸை மேம்படுத்துங்க. அதுக்கு தான் அந்த யோசனை, அதை நீங்கள் ஸ்லோகத்தை சொல்ல ஒரு யோசனை வரும். அந்த தீப்பொறி மாதிரி ஒரு யோசனை வரும். உடனே அதை எழுதி வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்துங்க. மேலும் உங்கள் மாத வருமானத்தை நீங்கள் பெருக்கிட்டு அந்த 15,000 ரூபா ஃபார்முலாவுக்கு வந்துட்டிங்கன்னாவே ஒரு கோடீஸ்வரர் ஆகிடுங்க. வேலையில் இருந்தீங்கன்னா எவ்வளோ இந்த ஆடம்பர செலவெல்லாம் தவிர்த்துருங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நம்மளை நீ தான் பெரியாள்னு நம்மளை வந்து உசுப்பேத்துறோன்ட்டு நம்ம வந்து கம்முன்னு இருந்தால் தான் நம்ம ஜம்முன்னு இருக்க முடியும். அதனால் அந்த மாதிரி ஆளுகிட்டலாம் அப்படியே விலகி போயிடுங்க, சிரிச்சுட்டே விலகி போயிடுங்க. அந்த மாதிரி நீ தான் பெரிய ஆளுன்னு சொன்னாங்கன்னாவே நீங்கள் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து பணத்துக்கு ஆப் வைக்கிறாங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். நாம் உடனே அந்த டைமில் வந்து நழுவி போயிட்டீங்கன்னா உங்களுடைய பணம் சேஃபு. அந்த மாதிரி பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு எவ்வளவு செலவுகளை குறைக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். அத்தியாவசியமான செலவுலாம் நான் குறைக்க சொல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறத பண்ணி தான் ஆகணும். அதனால் இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். அந்த சுலோகத்தை நீங்கள் சொல்லவே நீங்களே அடிப்படையாக நீங்கள் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த சேமிக்கிற பணத்தை இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உலகத்திலே நம்பர் 1 அதான் சொல்லிட்டேன். ஏற்கனவே நிறைய புள்ளிவிவரங்களை எடுத்து விட்டேன். அதனால் வந்து நீங்கள் சீக்கிரம் செல்வந்தர் ஆகிடுங்க. இன்றைய முடிவெடுங்கள், தள்ளி போடாதீங்க. அதே மாதிரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த காணொலியில் சுவாரஸ்யமான தகவலுடன் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.